நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நம்புவீங்களா? எதிர்காலத்துல மனிதர்கள் பூமியை விட்டு விலகி விண்வெளியில குடியேற போகும் ரகசியம் பில்லியன் டாலர் செலவுல நாசா லேப்ல உருவாக்கப்படல. மாறாக, நேத்து நீங்க குப்பையில வீசிய ஒரு சாதாரண டெட் பேட்டரியிலையும் உங்க மேஜையில இருக்கிற ஒரு பென்சில் தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ம் கேட்பதற்கே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இத ஒரு தீவிரமான அறிவியல்வாதமாவே சிலர் முன்வைக்கிறாங்க. கற்றல்ல தீராத ஆர்வம் கொண்ட உங்களுக்கு இந்த ஆழமான தேடலுக்கு, அதாவது நம்ம டீப் டைவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இது வழக்கமா தகவல்களை படிக்கிற மாதிரி கிடையாது. பல முரண்பாடான விஷயங்களை இணைச்சு உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு விவாத பயணம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற மூலப்பொருள் அந்த சோர்ஸ் ரொம்பவே வித்தியாசமானது. நீர் மருத்துவம் 942 அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான பாடம் 3 பகுதி 16 அப்படிங்கிற வீடியோவோட எழுத்து படிவத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, அந்த சோர்ஸ படிச்சும் போதே எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துச்சு. எனக்கும் அப்படிதான் இருந்தது. தூக்கி எறியப்படுற பழைய பேட்டரிகள், பென்சில் துகள்கள், அப்புறம் மனித செரிமான மண்டலம், விண்வெளி பயணம், இது எல்லாத்துக்கும் நடுவுல நம்ப முடியாத ஒரு தொடர்பு இருக்குன்னு இந்த வீடியோ விவாதிக்குது. அப்படியே நேரடியாக விஷயத்துக்கே வந்துடலாம். இந்த சோர்ஸ படிக்கும்போது எனக்கு வந்த முதல் கேள்வி இதுதான். அதாவது, குப்பையில வீசப்படுற ஒரு சாதாரண டெட் பேட்டரியும், நடராஜ் இல்லைன்னா கேம்லின் மாதிரி நம்ம பயன்படுத்துற சாதாரண பென்சிலையும் வச்சுக்கிட்டு விண்வெளிக்கான மின்சாரத்தை உருவாக்க முடியும்னு அவங்க சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு டெட் பேட்டரியிலிருந்து எப்படி பவர் வரும்? எனக்கு அது கொஞ்சம் புரியல. இந்த கேள்விக்கான பதில தேடும்போது அவங்க முன்வைக்கிற அந்த தொழில்நுட்பத்தோட பேரை நாம முதல்ல பார்க்கணும். பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. ஒரு நிமிஷம், பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட்டா? ஆமா, இந்த வீடியோல பேசுற நபர் இது வெறும் ஒரு பேட்டரி சோதனை கிடையாது, இது மனித குலம் விண்வெளியில குடியேறுவதற்கான ஒரு அடிப்படை தேவைன்னு வாதிடுறார். நியூக்ளியர் பிளான்ட் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு கொஞ்சம் பயமாமே இருக்கு. ஏன்னா செர்னோபில், ஃபுகுஷிமா இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற கூடங்குளம், கல்பாக்கம் அணுமின் நிலையங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுலெல்லாம் எவ்வளோ கதிர்வீச்சு அபாயம் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆமா. இது என்ன, வீட்ல பயன்படுத்திய பேட்டரியும் பென்சிலையும் வச்சுக்கிட்டு ஒரு நியூக்ளியர் பிளான்ட், இது வெடிச்சிடாதா? இது ஆபத்தானது இல்லையா? அணுசக்தி அப்படின்னாலே நமக்கு அந்த பயம் வர்றது ரொம்ப இயல்புதான். ஆனா இந்த வீடியோ அதுல தான் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டுது. இது நம்ம சாதாரணமா நினைக்கிற அணுப்பிளவு கிடையாது. ஓ, அப்போ வேற என்ன அது? இது முற்றிலும் நேச்சுரல் பீட்டா டீகே, அதாவது இயற்கையான பீட்டா சிதைவு முறை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல கதிர்வீச்சும் ஆபத்துகள் எதுவும் இல்ல அப்படிங்கறதான் அவங்களோட வாதம். அப்படியா? எந்த ஆபத்தும் இல்லையா? இல்லன்னு தான் சொல்றாங்க. எந்த வகையிலும் பயன்படாதுன்னு நாம தூக்கி எறிகிற எவரடி இல்லைன்னா டியூரசெல் பேட்டரிகளையும் 12B அளவிலான தடிமனான ரூல் பென்சில்களோட கிராஃபைட் குச்சிகளையும் வச்சுதான் இந்த இயற்கையான சிதைவு நடப்பதாக சொல்றாங்க. எனக்கு இன்னும் அந்த மெக்கானிசம் சரியா புரியல. அந்த பேட்டரிக்கும் பென்சிலுக்கும் நடுவுல எப்படி எலக்ட்ரான் உருவாகும்? அது எப்படி கரண்ட் கொடுக்கும்? சரி, இதில் இருக்கிற அந்த இயற்பியல் தத்துவத்தை அவங்க எப்படி விளக்குறாங்கன்னு பாப்போம். பென்சில்ல இருக்கிற கிராஃபைட்ல கார்பன் 12, கார்பன் 13, அப்புறம் கார்பன் 14 ஆகிய ஐசோடோப்புகள் இருக்கு. ஓகே, 3 ஐசோடோப்புகள் இருக்கு. ஆமா, இதுல இந்த கார்பன் 14 அப்படிங்கிறது இயற்கையாவே நிலையற்றது. அது சிதைவடைந்து போட்டான்களை தொடர்ந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்துல நம்மை சுற்றியுள்ள காற்று இருக்குல்ல, ஆமா, அப்படின்னு நடக்குமே. காற்றுல உள்ள நைட்ரஜன் 14ல 7 புரோட்டான்கள் இருக்கு. அது சிதைவடையும் போது ஒரு நுண்ணிய இடைவெளி உருவாகுது. இத நைட்ரஜன் வேகன்சி கேப் அப்படின்னு வீடியோல குறிப்பிடுறாங்க. ஓ, அப்போ காற்றுல ஒரு வெற்றிடம் உருவாகுது, கரெக்டா? ஆமாம், சரியா சொன்னீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த கார்பன் 14 வெளியிடுற துகள்கள் நேரா போய் காற்றுல உருவாகிற இந்த நைட்ரஜன் இடைவெளியை நிரப்புது. ஓஹோ, அப்போ அந்த வெற்றிடத்தை இது நிரப்புது. ஆமா, இந்த இயற்கையான செயல்பாட்டின் போது வெப்பமும் எலக்ட்ரான்களும் அதோட விளைவா மின்சாரமும் தானாகவே உருவாகுது அப்படின்னு அந்த சோர்ஸ் விளக்குது. இதை கேட்கும்போது எனக்கு வீடியோ கேம்ஸ்ல சொல்ற மாதிரி ஒரு இன்ஃபினைட் பவர் கிளிட்ச் ஞாபகத்துக்கு வருது. இன்ஃபினைட் பவர் கிளிட்ச், நல்ல வார்த்தை. அதாவது இதை புரிஞ்சுக்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. இப்போ ஒரு ஓட்டையான தண்ணீர் தொட்டி இருக்கு, அதுதான் கார்பன் 14. அதுல இருந்து தண்ணீர் சொட்டிக்கிட்டே இருக்கு. சரி. கீழே ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் வச்சிருக்கோம், அதுதான் நைட்ரஜன் வேக்கன்சி கேப். அது அந்த தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஸ்பாஞ்சு உறிஞ்ச நமக்கு எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், அப்படிதானே? மிகச் சரியான உதாரணம். அந்த முடிவில்லாத லூப் கான்செப்ட தான் அவங்க இரட்டை பீட்டா சிதைவு அப்படின்னு இன்னொரு படி மேல கொண்டு போறாங்க. இரட்டை பீட்டா சிதைவா? அது என்ன புதுசா இருக்கு?
அதாவது டியூரசெல் பேட்டரிகளை பயன்படுத்தும் பொழுது அந்த பேட்டரியோட பாலிமர் உறைக்குள் இருக்கிற பொட்டாசியம் 40 ஒரு புறம் பீட்டா சிதைவை நிகழ்த்துது, மறுபுறம் பென்சில் கிராஃபைட் இன்னொரு சிதைவை நிகழ்த்துது. ஓ, 2 இடத்துலயும் ஒரே நேரத்துல நடக்குதா? ஆமா, இந்த ரெண்டும் இணைந்து ஒரே நேர்கோட்டில் செயல்படுது. இது ஏதோ வெறும் தியோரி இல்ல. கடந்த 60 நாட்களாக எந்த ஒரு வெளிப்புற மின்சாரமோ இல்லாம இந்த அமைப்பிலிருந்து 2.2 வோல்ட் முதல் 2.6 வோல்ட் வரை தொடர்ந்து எல்இடி விளக்குகள் எரிய வைக்கப்பட்டிருக்குன்னு வீடியோல ஆதாரமா காட்டுறாங்க. 60 நாளா எல்இடி எரியுதா? இது பெரிய விஷயமாச்சே. கண்டிப்பா. லண்டன் ஹெட்ஃபோர்ட்ஷையர் பல்கலைக்கழகத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிற சுய் இயல் அப்படிங்கிறவங்களும் 6 பேட்டரிகளை வச்சு இத வெற்றிகரமா சோதிட்டு வருவதாக அதுல சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு பீசப்பட்ட பேட்டரியில இருந்து இப்படி இயற்கையான முறையில மின்சாரம் எடுக்கிறது உண்மையிலே ஒரு வியப்பான விஷயம்தான். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி? பூமியில கரண்ட் பில்ல குறைக்கலாம், இல்லனா கிராமங்களுக்கு மின்சாரம் கொடுக்கலாம்னு சொல்லாம இந்த சோர்ஸ் ஏன் இது நேராக விண்வெளி பயணத்தோட தொடர்பு படுத்துது? ஒரு சாதாரண பென்சிலுக்கும் ஸ்பேஸ் டிராவலுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த புள்ளியில தான் இந்த வீடியோ ஒரு வரலாற்று பின்னணியை நமக்கு காட்டுது. இந்த முழு ஆராய்ச்சிக்கும் உத்வேகம் அளித்தவர் டாக்டர் வெங்கடேஷன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. டாக்டர் வெங்கடேஷன், ஓகே. உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை அப்படிங்கிற புத்தகத்தோட 220ஆம் பக்கத்துல இவருடைய கண்டுபிடிப்புகள் பற்றி ரொம்ப விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 1977ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் வலிவலம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில அவர் ஆசிரியராக இருந்தபோதே 2 விசித்திரமான கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்கார். ஒரு நிமிஷம், 1977லயா? ஆமா, அவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடியே. ஒன்னு ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மின்சாரம் எடுக்கிறது, மற்றொன்று க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் என்ஜின். க்ளோஸ்டு சர்க்யூட் வாட்டர் என்ஜின் அப்படின்னா என்ன? அதாவது எந்த ஒரு வெளிப்புற எரிபொருளும் இல்லாம தண்ணீரை தானாகவே பிரித்து மின்சாரம் தரும் ஒரு இயந்திரம். ஓ, அப்போ விண்வெளியில காத்து கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது. அப்போ எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒரு வெற்றிடத்துல தனக்குத்தானே எனர்ஜியை உருவாக்கி கொள்ளும் ஒரு இயந்திரம். அதற்காகத்தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதுக்காக தான் 1980களில் வாழ்ந்த ஜெரி பூர்னிலர் அப்படிங்கிற விஞ்ஞானி சொன்ன ஒரு கூற்ற இந்த வீடியோ மேற்கோள் காட்டுது. நாம வெறும் பூமி என்ற ஒற்றைக்கோளோடு மட்டும் பிறந்தவர்கள் அல்ல. ஆமா, நம்மைச் சுற்றி 8 கோள்கள், 32 துணைக்கோள்கள், லட்சக்கணக்கான மிதக்கும் பாறைகள் எல்லாம் இருக்கு. எதிர்காலத்துல மனித குலம் அழியாமல் இருக்கணும்னா நாம கண்டிப்பா விண்வெளியில குடியேற வேண்டும். இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். சரியா சொன்னீங்க. விண்வெளியில ஒரு இயந்திரம் தொடர்ந்து இயங்கணும்னா அதுக்கு முடிவில்லாத தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் தேவை. வெங்கடேசன் அவர்களோட அந்த 32 கண்டுபிடிப்புகள் தான் இன்றைய இந்த நேச்சுரல் பீட்டா டிகே சோதனைக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. விண்வெளியில இயந்திரங்கள் இயங்குவதற்கு இந்த பேட்டரியோ அல்லது நீர் இயந்திரமோ முடிவில்லாத பவரை கொடுக்கும்னு அவங்க வாதிடுறாங்க. ஆமா, அது இயந்திரங்களுக்கு. சரி, ஆனா அந்த விண்கலத்துல பயணம் செய்யும் விண்வெளி வீரருக்கு மனிதர்களுக்கு எப்படி? ஸ்பேஸ்ல போய் நம்மளால விவசாயம் பண்ண முடியாது, பூமியில இருந்து சாப்பாடு பார்சல் கட்டிக்கிட்டே இருக்கவும் முடியாது. அப்போ ஒரு இயந்திரத்துக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு இன்ஃபினிட் பவர் கிளிச்சு மனித உடம்புக்கும் இருக்குன்னு இந்த சோர்ஸ் சொல்லுதா? இந்த இடத்துல தான் இந்த சோர்ஸ் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை, ஒரு பாரடைம் ஷிஃப்ட்டை முன்வைக்குது. விண்வெளி பயணம் அப்படின்னு வரும்போது மனித உடலோட ஆற்றல் தேவைகளை முற்றிலும் வேறு கோணத்துல அவங்க அணுகுறாங்க. வேறு கோணம்னா எப்படி? அவங்க வைக்கிற வாதம் என்னன்னா, உணவு வேறு, ஆற்றல் வேறு. அதாவது எனர்ஜி வேறு. நாம சாப்பிடும் எந்த வகையான உணவாக இருந்தாலும் அதுல நச்சுத்தன்மை இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மிக அழுத்தமாக பதிவு செய்யுது. ஒரு நிமிஷம், அப்போ சாப்பாடு எனர்ஜி இல்லையா? நாம சாப்பிடும் உணவு உடலுக்கு ஆற்றல் கொடுக்கலையா? அந்த வீடியோவோட வாதப்படி ஆற்றல் அப்படிங்கிறது மனித உடலால் இயற்கையிலிருந்து நேரடியாக உறிஞ்சப்படுவது. ஓ, நேரடியாகவா? ஆமா. ஆனா நாம நாக்கு ருசிக்காக சாப்பிடுற உணவுகள் செரிமான மண்டலத்தை அடைத்து கொண்டு அந்த ஆற்றல் நேரடியாக உடலுக்குள் வர்றத தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அவங்க சொல்லியிருந்த அந்த தகர சீட்டு உதாரணம் தான். ஆமா, அது ரொம்ப நல்ல உதாரணம். இப்போ நம்ம வீட்டு மாடியில ஒரு தகரம் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உச்சி வெயில்ல அந்த தகரம் எப்படி அந்த சூட்டை நேரடியா உறிஞ்சுக்குதோ, ராத்திரியில எப்படி அந்த குளிர்ச்சி அப்படியே உள்வாங்குக்குதோ, அதே மாதிரி மனித உடம்பும் பிரபஞ்சத்திலிருந்து எனர்ஜிய எந்த ஒரு மீடியமும் இல்லாம நேராக உறிஞ்சிக்க முடியும்னு அவங்க சொல்றது நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. கண்டிப்பா.
அந்த ஆற்றலை தடுப்பது நம்முடைய உணவு பழக்கம்தான் அப்படின்னு அவங்க பிரிக்கிறாங்க. மனிதர்களோட உணவு பழக்கத்தை 2 வகையாக பார்க்கறாங்க. என்னென்ன வகைகள் அது? உங்க உணவு பாதையை தானாகவே தூய்மை செய்யும் உணவு, அதாவது வேக வைத்த காய்கறிகள், கீரைகள், பழங்கள் போன்றவை. மற்றொன்று வெறும் ருசிக்காக உணவு பாதையை அடைக்கும் உணவு. ஓ, ருசிக்காக சாப்பிடுறது உடம்புல செச்சுக்குன்னு சொல்றாங்க. ஆமா, உலகத்துல 99.999% மக்கள் இந்த ருசிக்காக அடைக்கும் உணவையே சாப்பிடுவதாக அவங்க வருத்தப்படுறாங்க. ஆனா இந்த வீடியோல பேசுற நபர் கடந்த 32 ஆண்டுகளாக செரிமான பாதையை அடைக்காத உணவை மட்டுமே சாப்பிட்டு வருவதாக குறிப்பிடுறார். 32 ஆண்டுகளாகவா? இதை கேட்கும்போது ஒரு சாதாரண மனிதனுக்கு இது சாத்தியமா, இது சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா கேட்பவர்களுக்கு வரும். அந்த சந்தேகத்திற்கு அவங்க அறிவியலையே பதிலாக தராங்க. 2016ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஜப்பான் மருத்துவர் யோஷினோரி ஒசூமி கண்டுபிடித்த ஆட்டோஃபேகி முறையை இங்கே அவங்க இணைக்கிறாங்க. ஆட்டோஃபேகி, இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் என்ன கண்டுபிடித்தார்னா, வயிற்றுக்கு வெறும் 16 மணி நேரம் ஓய்வு கொடுப்பதன் மூலம் மனித உடல் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும் அப்படிங்கறத நிரூபித்தார். ஆட்டோஃபேகினா, இப்ப நம்ம வீட்ல தொடர்ந்து குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு நாள் குப்பை போடுறத நிறுத்திட்டு இருக்கிற குப்பையெல்லாம் வெளியே தள்ளி வீட்டை சுத்தம் பண்ணுவோம்ல, அது மாதிரி உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும் முறை, சரியா? மிகச்சரியாக புரிஞ்சுகிட்டீங்க. தொடர்ந்து குடலை அடைக்கும் உணவுகளை தவிர்த்து 16 மணி நேரம் உடலுக்கு ஓய்வு கொடுத்தால் உடலானது அந்த அடைப்புகளிலிருந்து விடுபட்டு பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக ஆற்றலை உறிஞ்சும் நிலையை அடைய முடியும் அப்படின்னு உங்க விவாதிக்கிறாங்க. அப்போ இதுதான் விண்வெளியில வாழ்றதுக்கான வழிமுறையா? ஆமா, இதுதான் விண்வெளியில் வாழ்வதற்கான மனித உடலின் தகவமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த டீப் டைவ் கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கையில ஒரு பாக்கெட் சால்ட் சிப்ஸ் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அதை ஓரமா வைங்க. ஆமா, ஏன்னா அடுத்து வரப்போற விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். கண்டிப்பா. நாம சாதாரணமாக நினைக்கிற உணவு எப்படி உடலை அடைக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா நாம தினமும் பயன்படுத்துற ஒரு சாதாரண உப்பு நமது கண்களை எவ்வளவு ஆழமாக பாதிக்குது அப்படின்னு இந்த சோர்ஸ் சொல்லும் தகவல் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். அந்த தகவல் உண்மையிலே அதிர்ச்சி அளிப்பதுதான். நம்ம உணவுல சேர்த்துக்கிற ரசாயன உப்ப மனித உடல்ல செலுத்திய அரை மணி நேரத்துல அது நேராக சென்று கண்ணின் விழி லென்ஸை அடைந்து விடுகிறது அப்படின்னு இந்த வீடியோ சொல்லுது. அரை மணி நேரத்துல கண்ணுக்கு போயிடுமா? ஆமா, ஆனா இதுல அதிர்ச்சியான விஷயம் அதுவல்ல. அந்த உப்பு விழி லென்ஸ்ல இருந்து வெளியேறுவதற்கு 33 நாட்கள் ஆகுதாம். நிஜமாவா? 33 நாளா? ஒரு சிட்டிகை உப்பு நம்ம கண்ணுக்குள்ள 33 நாள் தங்கியிருக்கா? இது கேட்கவே ரொம்ப பயமா இருக்கே. அதனாலதான் கண்களை காப்பாற்றிக் கொள்ள நீர் உணவு முறை, அதாவது வாட்டர் பேஸ்டு டயட் மிகவும் அவசியம் அப்படின்னு அந்த வீடியோல வலியுறுத்தப்படுது. நீராகாரங்கள் மட்டுமே அந்த உப்பை வெளியேற்ற உதவும். ஓ, தண்ணி நிறைய குடிக்கணும். ஆமா, ஆனா இங்க ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. உப்பு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா நமது ரத்தம் ஏன் உவர்க்கிறது? நமது ரத்த மண்டலமே ஒரு உப்பு கரைசல் தானா? ஆமா, நம்ம ரத்தம் ஏன் உப்பா இருக்கு? அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? நான் கூட யோசிச்சிருக்கேன். இங்கேதான் அவங்க டார்வினோட பரிணாம வளர்ச்சி கொள்கைய ஒரு மிக அற்புதமான கோணத்துல இணைக்கிறாங்க. நமது ரத்த மண்டலம் அப்படிங்கிறது அடிப்படையில ஆதிகால சமுத்திரத்தின் ஒரு சிறிய துளி, அதாவது பிஞ்ச் ஆஃப் ஓஷன் அப்படின்னு இந்த ஆய்வு கூறுது. ஆதிகால சமுத்திரமா? ஆமா, கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு முதல் உயிரினம் கடல்ல தோன்றியது. அந்த உயிரினங்கள் சமுத்திரத்தை விட்டு தரைக்கு வந்து வாழத் துவங்கிய போது செல்கள் வறண்டு போகாம இருப்பதற்காக அந்த கடல் நீரையும் தன் உடலுக்குள்ள ஒரு இரத்த ஓட்ட மண்டலமாக அடைத்து கொண்டு வந்துவிட்டன. வாவ், இது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய அஹா மொமெண்ட். எனக்கும் அதே உணர்வு தான் ஏற்பட்டது. அதாவது தண்ணியை விட்டு தரைக்கு வந்த முதல் உயிரினம் அந்த கடலை அப்படியே ஒரு மூடிய சிஸ்டமா மாத்தி தன் உடம்புக்குள்ளே கடத்திட்டு வந்துருச்சு. அதனாலதான் நம்ம ரத்தம் இன்னைக்கும் உப்பா இருக்கு. டார்வினோட பரிணாம வளர்ச்சியை இன்னைக்கு நாம சாப்பிட்ற உப்புக்கும் கண் பார்வைக்கும் இவ்ளோ நெருக்கமா இணைச்சு பார்க்கறது அபாரமான ஒரு சிந்தனை. அதுதான் இந்த சோர்ஸோட பலமே. நாம எங்கிருந்து வந்தோம், எப்படி உருவானோம் அப்படிங்கிற அந்த ஆதிகால பின்னணியை வச்சுக்கிட்டு எதிர்காலத்துல நாம எப்படி விண்வெளிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பாதையை அவங்க வடிவமைக்கிறாங்க. இதுவரையான நம்முடைய ஒட்டுமொத்த உரையாடலையும் கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். தூக்கி எறியப்படும் பழைய எவரிடி பேட்டரி, பள்ளிக்கூடத்துல குழந்தைகள் பயன்படுத்துகிற சாதாரண ரூல் பென்சில், விண்வெளிக்கான மின்சாரம், அப்புறம் உணவை தவிர்த்து 16 மணி நேரம் இருக்கும் ஆட்டோஃபேகி விரதம், மற்றும் நம்ம ரத்தத்தில் ஓடும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஆதிகால கடலின் உப்பு நீர். எல்லாமே ரொம்ப வித்தியாசமான டாபிக்ஸ். ஆமா,
இது எல்லாமே ஆரம்பத்துல ஒன்றுக்கொண்டு துளியும் தொடர்பற்றவை போல தான் எனக்கு தோணுச்சு. ஆனா மனிதன் எதிர்காலத்துல பூமியை தாண்டி விண்வெளியில வாழ்வதற்கான ஒரு மிகப்பெரிய சித்திரத்தை, ஒரு ஒட்டுமொத்த வாழ்வியல் மாற்றத்தை இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி உருவாக்குது அப்படிங்கறத இன்னைக்கு ஆழமா புரிந்து கொள்ள முடிஞ்சுது. இந்த விவாதம் கண்டிப்பா நம் எல்லோருக்குமே ஒரு புதிய பார்வையை தரும். நாம குப்பைன்னு நினைச்சு தூக்கி எறிகிற ஒரு சாதாரண பேட்டரிக்குள்ள இருக்கிற முடிவற்ற ஆற்றல் ஒரு புறம், அதே சமயம் ஆரோக்கியம் அப்படிங்கிற பேர்லயும் நாக்கு ருசிங்கிற பேர்லயும் நாம நம் உடலுக்குள் செலுத்தி நம் ஆற்றலை நாமே தடுத்துக் கொள்ளும் நச்சுத்தன்மை மறுபுறம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த ரெண்டு முரண்பாடுகளுமே இந்த டீப் டைவை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தங்களை சுற்றியுள்ள இயற்கையையும் தாங்க தினமும் சாப்பிடுற உணவையும் முற்றிலும் புதிய கோணத்துல சிந்திக்க வைக்கணும். உண்மையாகவே இதை நினைக்கும்போது ஒரு விதமான பிரமிப்பு ஏற்படுது. நம் உடலுக்குள் ஓடும் ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் ஆதிகால கடலோட ஒரு துளி இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நாம சாதாரணமாக கிறுக்க பயன்படுத்துற ஒரு பென்சில்ல நட்சத்திரங்களின் சிதைவு, அந்த கார்பன் 14 அமைதியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, ரொம்ப ஆழமான விஷயம் இது. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. ஒருவேளை பிரபஞ்சத்துல எங்கு வேண்டுமானாலும் உயிர் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் முடிவற்ற ஆற்றலையும் இயற்கை நமக்குள்ளும் நமக்கு சுற்றியும் ஏற்கனவே ஒளித்து வச்சிடுச்சோ, அந்த அபாரமான ஆற்றலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் அந்த மேனுவல், அதுதான் நமக்கு இன்னும் முழுமையா புரியலையோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.